சமூகத்துக்கு எதிரான தீமைகளுக்கு எதிராக பயங்கரமா கண்கள் சிவக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தீமைகளுக்கு எதிராக கண்கள் சிவக்கணும் என்றார்கள். மக்கள்கிட்ட போய் எப்பா வாப்பா ஒரு தீமையை எதிர்த்து நிற்போம் அப்படின்னா, எதுக்கு ஏன்பா, ஏய் அம்பாட்டு செஞ்சுட்டு போறோம்பா, நமக்கு என்னப்பா இருக்கு, நமக்கு என்னப்பா இருக்கு. சோர்வும் கோழைத்தனமும் ஏழாமை முஸ்லிம் சமுதாயத்து சொத்தாக மாறி போச்சு. சொத்தாக மாறிட்டு ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகழ் போர்னா தெரியுமா? அகழ் போர் நடந்துச்சு. அந்த போருக்கான தயாரிப்பு பல மாதங்கள். ஏன்னா பெரிய அகலமான குழி தோண்டணும். அந்த காலத்துல மெக்கனைஸ்டு கிடையாது, எந்திரங்கள் கிடையாது, கைகள்ல தான் தோண்டணும். பெரிய தோன்றது கூட பெரிய ஆயுதம் அவங்கள்ட்ட இல்லை. நீண்ட நிடைய நாள் தயாரிப்பு. எதிரிகள் படை 10,000 பேர் வராங்க, 1-2 இல்ல 10,000 ஃபுல் ஆயுதத்தோட வராங்க, நின்று அடிக்கணும் வராங்க. அந்த போர் முடிஞ்சது எவ்வளவு? 3 மாசம் பசி பட்னி. அல்லாஹ்வுடைய தூதர் வயிற்றுல சப்பக்கல்ல கட்டிட்டு சோறு தண்ணி இல்லாமல் பல நாட்கள் குழி தோண்டிய சம்பவம் அங்கதான் நடந்தது. இந்த போர் முடிஞ்சு 4 மாசம் ஆல்மோஸ்ட் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு மதீனாக்குள்ள, அதுல 3 கிலோமீட்டர் தாண்டி தான் மதீனா ஊருக்குள்ள வந்தாச்சு. வந்து நல்லா கவனிச்சுக்கிடுங்க. காலையில வந்தன சாயங்காலம் எதுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்றீங்கல்ல, அது போன மாசம் தானப்பா நிகழ்ச்சி நடத்துவீங்க, வாரமா வாரமா வாரத்துக்கு கேள்வி கேட்பான் நம்மாளு. அவங்களுக்கு பதில் பாருங்க. 3 மாசம் பசி பட்டினி போர் கைகால் வெட்டி ரத்த காயம். வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்தில் கலந்து கொண்ட வாழை கழுவிட்டு தான் இருந்தாங்க. வாழை கீழே வைக்கல, கீழே வைக்க போனாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் வந்து அல்லாஹ்வின் தூதரே ஏன் வாழை கீழே வைக்கிறீங்க, வாழை தூக்குங்கன்னாங்க. எத்தனை 3 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்து 1 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, முகத்தை கழுவதான் செஞ்சாங்க. ஜிப்ரீல் வந்தாச்சு. கீழ்த்திசைய பக்கம் கிளப்புங்க, உங்க படைகளை கிளப்புங்கன்னாங்க. சகாபாக்கள் மனைவியரோடு நீண்ட நாளைக்கு ஒரு சந்திக்க போறாங்க. 3 மாசம் கழிச்சு யுத்தத்தை சந்திச்சுட்டு மனைவி மக்கள் எவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்னா கிளப்புங்கன்னா, இறை தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மக்களே அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துட்டு மீண்டும் வாழை எடுங்கள் கிளம்புங்கன்னாங்க. ஒரு சகாபா ஆப்சண்ட் கிடையாது, ஒரு சகாபா ஆப்சண்ட் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், கற்பனை செய்ய முடியாது. போனாங்க. போன உடனே யூதர்களின் கோட்டை முற்றுகை, பனு குறைலா கோத்திரத்தார் கோட்டை முற்றுகைனாங்க. போன உடனே சண்டை முடியல. சண்டை எவ்வளவு நினைச்சு தெரியுமா? அடுத்த 1 மாசம். 1 மாசம் எந்த தயாரிப்பும் இல்ல, உண்ண உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, யுத்தம் நடக்குது. வீட்டுக்கே வரவிடல. யாரு? மேல உத்தரவு. நீங்கள் நானும் சுத்தி சுத்தி மைக்கி கட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 10 பேரும் தொலை வருவான். 10 பேர் தொலை வருவான். 10 பரதேசிலாம் பரதேசம் போயிருவான். 10 பேர் வயசான மட்டும் உட்கார்ந்து தொழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த தியாகத்தை செஞ்சது யார் தெரியுமா? படைத்த ரப்பு சொன்னான் என்பதற்காக பல மாதங்கள் இரத்த கலைராக உயிர் விரிந்த போதும் போய் களத்துல நின்னாங்களே, அவங்க தான் முஸ்லீம். அந்த தியாகத்துலதான் இங்க உட்கார்ந்து நினைச்சு நம்மளாம் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? புரியுதா? கேட்டா போன வாரம் தானப்பா நிகழ்ச்சி, வாரம் வாரம் கூப்பிடுதீங்களப்பா, வாரம் வாரம் கூப்பிட்டதே அதுக்கணுமா நம்மளு. புரியுதா? தெரிஞ்சுக்கிடுங்க மக்களே. இஸ்லாம் வேற ஒண்ணு, நாம பாக்குற இஸ்லாம் வேற. நாம அனுபவிச்சுட்டு இஸ்லாம் இருக்குல்ல, இது ஏமாட்டு இஸ்லாம். உண்மை அசல் இஸ்லாம் வேற இருக்கு. அங்க போனீங்கன்னா அது வேற ஒண்ணு சொல்லி தரும். ஃபர்ஸ்ட் சொல்லணும், இஹ்லாஸா வாழ சொல்லும், தூய்மையா வாழு, இறையச்சமா வாழு, படைத்தவனுக்கு மட்டுமே சரண்டராகி வாழும் சொல்ற வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் என்றால் பொது வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பொது வாழ்க்கை ரொம்ப முக்கியம்.